தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா ரிலீஸ் ஆகணும்ல, அதுக்குதான் பைரவியோட காலை உடைச்சி அவளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கணும். அப்பதான் அந்த தாட்சாயினியோட கூட்டு சேர்ந்து நமக்கு எதிரா எந்த சதியும் பண்ண மாட்டா. ஆமா ஆமா அத்தை, நீங்க சொல்றதும் சரிதான். சரிதானே? வா 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 சொல்றேன். இது பாரு, அந்த பைரவி தூங்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே தண்ணிக்காக பாட்டில் எடுத்துட்டு இந்த வழியா தான் கிச்சனுக்கு போவா. இந்த ஃப்ளோர் மேட்டுக்கு அடியில இந்த எண்ணெயை ஊத்திடுவோம். அவ இந்த படியில இறங்கி வரும்போது அப்படியே சறுக்கி கீழே விழுந்து கால் உடைஞ்சிரும். ஆமா இலக்கியா? அத்தை, ஐடியாலாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா ஒருவேளை அடி அவங்க தலையில பட்டுருச்சுன்னா என்ன இலக்கியா? அப்படியாவது அவ மூளையில இருக்கிற கெட்ட புத்தி மாறி நல்லவளா மாறட்டும். எது நடந்தா என்ன, விடு. அத்தை, மேல கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. பைரவி மேடம் வெளியே வராங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அத்தை, எண்ணெய் ஊத்துங்க. ஃபுல்லா ஊத்துங்க அத்தை. நகருங்க அத்தை. அத்தை வாங்க, போய் ஒளிஞ்சுக்கலாம். வரா 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 அத்தை, வரா வரா. வா, கால வை, எப்படி வழிக்கு விழுவ. பாவி, என்னத்த? இரு, திரும்பி வருவாள்ல, அப்ப பாக்கலாம். இரு. அத்தை வராங்க. அத்தை, நம்ம திட்டம் சொதப்பிடுச்சு அத்தை. சார்ஜர் எங்க இருக்கா? நான் ரூம்ல தேடிட்டு இருக்கேன். அத்தை, மறுபடியும் அவங்க வராங்க. வந்தாலும் என்ன, கால் மேட்லியா வைக்க போறா? அப்படியே குதிச்சுட்டு போயிடுவா. பாத்துட்டே இரு. இப்படி வழுக்குச்சு. ஐயோ, எண்ணெய் மாதிரி இருக்கு. இங்க எப்படி எண்ணெய் வந்துச்சு? ஐயோ, இந்த அறிவு கிட்ட இலக்கியா விளக்கு ஊத்துற எண்ணெய வீடு ஃபுல்லா ஊத்தி வச்சிருக்கா. ஆமா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என் காலே உடைஞ்சிருக்குமே. உடைஞ்சிருக்கு. நான் தப்பிச்சேன்டா சாமி, தப்பிச்சேன். கஷ்டப்பட்டு ஒரு பிளான் போட்டு அது இப்படி சொதப்பிடுச்சே. அத்தை, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இருக்கட்டும், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமலே போயிடும். பாத்துக்கலாம். நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி அவளோட காலை உடைக்கிறது தான். விட மாட்டேன்.
சார் ஏ என்னை மன்னிச்சிருங்க சார். நான் அன்னைக்கு உங்களை கொல்ல பார்த்தேன். அன்னைக்கு என்னை அந்த ராஜண்ணா கிட்ட இருந்து காப்பாத்தி எனக்கு உயிர் பிச்சை போட்டீங்க சார். நான் உங்க காலை தொடறதுக்கு கூட அருகதை இல்லாதவன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். ஒன்ன மட்டும் இல்ல, உன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் நான் காப்பாத்த தான் செய்வேன். நீ செஞ்ச தப்பா உணர்ந்ததே பெரிய விஷயம். விடு. ஆமா சார், நான் என் தப்பா உணர்ந்துட்டேன். எஸ்எஸ்கே தான் உங்களை முடிக்க சொல்லி என்னை இங்க அனுப்புனாரு. நான் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு உங்களை கொல்றதுக்காகத்தான் ஜெயிலுக்குள்ளேயே வந்தேன். ஆனா அப்படி கொல்ல வந்த என்ன நீங்க காப்பாத்தி என்னை மனுஷனாக்கிட்டீங்க. இனி நான் உங்களை மாதிரி நல்லவங்க பக்கம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சார், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்யறேன். உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? அந்த நாகு யாருன்னு தெரியணும், அதானே? நாகுவும் என்ன மாதிரி காசுக்காக எஸ்எஸ்கே கிட்ட வேலை பார்க்குற ஒரு அடியாள் தான். அவன் தான் எஸ்எஸ்கே சொல்லி உங்க தம்பி கார்த்திகை கடத்தி வச்சிருக்கான். அப்ப நாகு யாரு? அவன் கார்த்திகை இப்ப எங்க கடத்தி வச்சிருக்கான்னு தெரியுமா? அது தெரியல சார். ஆனா அவனோட வேலைதான் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பாரு, நீ சொல்ற பதில தான் எஸ்எஸ்கே சதியில இருந்து நானும் கார்த்திக்கும் தப்பிக்க முடியும். நல்லா யோசிச்சு சொல்லு, அந்த இடம் எங்க இருக்கு? இல்ல சார், எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா அந்த நாகுவை பிடிச்சா நீங்க உண்மையை வாங்கிடலாம். அவனை எப்படி பிடிக்கிறது? அவன் எங்க இருப்பான்? சார், நாகுவோட வீடு கேகே நகர்ல தான் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா அவனை வீட்டுல வச்சு ஈஸியா அமைக்கிடலாம். கேகே நகர்ல எங்க? அட்ரஸ் உனக்கு தெரியுமா? தெரியும் சார். கேகே நகர் டபுள் டேங்க் பக்கத்துல இருக்கிற காந்தி தெருவுல தான் நாகுவோட வீடு இருக்கு. அங்க போய் கேட்டீங்கனாலே சொல்லிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா, நீ பண்ணது மிகப்பெரிய உதவி. நீங்க எனக்கு பண்ண உதவியை விடவா சார்? சரி, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு நாகுவை பிடிக்க சொல்றேன். ஆனா நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? சார், சத்தியமா உண்மை சார், என்ன நம்புங்க. கௌதம கொல்றதுக்கு இந்த மூக்குத்தி ராஜாவை அனுப்பணும். ஆனா அவன் கிட்ட இருந்து எந்த தகவலையும் காணுமே. ஏய் ஏய், இதெல்லாம் நான் வரதுக்கு முன்னாடியே தொடச்சு கிளீன் பண்ண மாட்டியா? சரி சரி, சீக்கிரமா காஃபி கொண்டு வா. என்ன டேய் எஸ்எஸ்கே, இலக்கியா மட்டும் என் கைய கட்டி போடலனா நான் இப்ப போட போறதுதான் உனக்கு கடைசி காஃபியா இருக்கும். சொல்லுங்க சார். டேய் மூக்குத்தி ராஜா, போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சார், இது ஜெயில் சார். அப்படியெல்லாம் ஈஸியா போன்ல பேச முடியாது. போன் எடுத்துட்டு தனியா வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அந்த கதையை விட கௌதம காலி பண்ற பிளான் என்ன ஆச்சுடா? ஏய் ஹலோ சார் 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 சொல்லுங்க சார். நீ தாண்டா சொல்லணும். கௌதம கொல்ற பிளான் என்னாச்சு? அவனை முடிச்சிட்டியா இல்லையா? இன்னும் இல்ல சார். இல்லையா? ஏண்டா, என்னாச்சு? நீ ஜெயிலுக்குள்ள போய் இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் ஏண்டா அவனை கொல்லல? சார், அதுக்கு இன்னும் டைம் வரல சார். டைம் வரலையா? ஏண்டா, நான் வேணா ஜோசியர்கிட்ட ஒரு நல்ல நாளா பார்த்து நேரம் குறிச்சிட்டு வந்து தரட்டுமா? அறிவு கட்டவனே, நீ என்ன முட்டாளா? டேய், கோர்ட்டு கொடுத்த ஒரு வார கெடுவுல கௌதம் தப்பிச்சு வெளியே வந்துருவானோன்னு நானே பயந்துதான் அவனை கொல்ல உள்ள அனுப்புனேன். ஏண்டா, நீ போனதும் காரியத்தை முடிக்கிறத விட்டுட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க. சார், அவசரப்படாதீங்க சார். இங்க கொஞ்சம் நிலைமை சரியில்லை. கொஞ்சம் பொறுத்துக்கங்க, சீக்கிரமா அவனை முடிச்சிடறேன். டேய், புரியாம பேசாத. இங்க இலக்கியா, பைரவி, அஞ்சலின்னு ஆளுக்கு ஒரு பக்கம்னு நாங்க ஒரு ரவுண்ட் கட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க. டேய் பாரு, அவங்க கார்த்திகை நெருங்கிறதுக்குள்ள நாம கௌதம காலி பண்ணிடணும். இல்ல எல்லாரும் மொத்தமா சேர்ந்து எங்களை அழிச்சிருவாங்கடா. புரிஞ்சுக்கிட்டியா? டேய், என்னடா சைலண்ட் ஆயிட்ட? சார், கௌதம முடிப்பியா முடிக்க மாட்டியா? முடிச்சிடறேன் சார். ஆமா, என்னடா இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி உன் பேச்சுல ஒரு தடுமாற்றம் தெரியுது. ஏய்,
ஒரு வேலையை கொடுத்தா ஷார்ப்பா முடிப்பேன். ஆனா இப்ப டைம் கேக்குறேன், மென்னு முழுங்கி பதில் சொல்றேன். என்னடா ஆச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல சார், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் சார். இங்க பாருடா, உன்னால முடிஞ்சா செய், முடியலன்னா ஒதுங்கிக்க. நான் வேற ஆளை இறக்கி கௌதம காலி பண்றேன். ஐயோ சார், அதெல்லாம் வேணாம் சார். கௌதம நான் முடிச்சிடறேன் சார். மூக்குத்தி ராஜா, உன் மேல நம்பிக்கை வச்சுதான் கௌதம கொல்ற வேலையை உன்கிட்ட கொடுத்து உன்னை ஜெயிலுக்குள்ள அனுப்பியிருக்கேன். இப்ப நீ போன காரியத்தை சீக்கிரம் முடிச்சு என் நம்பிக்கையை காப்பாத்த. டேய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு கௌதம் செத்துட்டாங்கிற தகவல் எனக்கு வரணும். என்ன? ஏய், நீ எப்போ வந்த? எப்ப வந்த? இப்பதான் சார் வந்தேன். இப்பனா எப்ப வந்த? இப்பதான் சார். இப்பனா எப்ப? நான் போன் பேசும்போது நீங்க இருந்தியா? இல்ல சார், நீங்க போனை கட் பண்ணும்போது தான் வந்தேன். ச்சே, முதல்ல மூளக்கம் உனக்கு. சாரி சார், காஃபி கை தவறி கீழே விழுந்துருச்சு. டேய், நான் காஃபியை சொல்லல, இப்படிதான் மேனஸே இல்லாம முக்கியமா நான் போன் பேசிட்டு இருக்கும்போது பின்னால வந்து நிப்பியா? ஆபீஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணுங்கிற அறிவே உனக்கு கிடையாதா? ஏய், உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சுச்சே, இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வேற காஃபி கொண்டு வா போ. சரிங்க சார். நான் வச்சு ச்சே. எஸ்எஸ்கே, கௌதமம் புள்ளன்னு தெரியாமையே அவனை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டியா? ஐயோ, அந்த மூக்குத்தி ராஜா கௌதம எதுவும் செய்யாம இருக்கணுமே. இந்த விஷயத்த உடனே இலக்கிய கிட்ட சொல்லணும். ஏய், எல்லாரும் ஒழுங்கா வேலையை பாருங்க. சார், வார்டன் சார், வார்டன் சார், வார்டன் சார், ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். என்ன சார், என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க? அது அந்த நாகோட டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. எப்படி சார்? அந்த மூக்குத்தி ராஜா மன்னிப்பு கேட்டு நாகோவை பத்தி சொல்லிட்டா சார். சூப்பர் சார். அப்ப வக்கீல வர வச்சு விஷயத்த சொல்லிடுங்க. உங்க ஒய்ஃப் கிட்ட அவர் சொல்லிடுவார்ல. அதுக்கெல்லாம் டைம் இல்ல சார், உடனே என் ஒய்ஃப் கிட்ட சொல்லணும். ஒரு மொபைல் ஏற்பாடு பண்ண முடியுமா? மொபைலா? சார், மொபைல நானே உள்ள கொண்டு வர முடியாது. அத ஜெயிலர் ரூம்ல தான் வச்சிருக்கேன். எப்படி சார்? ப்ளீஸ் சார், கோர்ட் கொடுத்த கேட சீக்கிரமே முடிய போகுது. அதுக்குள்ள நாகோவை பிடிச்சு ஜட்ஜ் முன்னாடி நிறுத்தி ஆகணும். அதான் கேக்குறேன். ப்ளீஸ் சார். ஓகே சார், நீங்க பொண்ணுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்காக இந்த சின்ன ரிஸ்க் கூட எடுக்க மாட்டேனா? நீங்க இந்த ரூம் பின்னாடி நில்லுங்க, நான் மொபைலோட வரேன். சரிங்க சார், சீக்கிரம். சார், இந்தாங்க சார். என்ன இது, புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? இல்லக்க, நான் கௌதம் பேசுறேன். கௌதம்? கௌதம், நீங்க எப்படி போன்ல? ஒரு அவசர விஷயம் பேசணும்னு வார்டன் கிட்ட சொன்னேன். அவர்தான் இந்த போனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. கௌதம், நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கல. கௌதம், பேசுறது நீங்க தானே? இன்னும் என்னால முழுசா நம்பவே முடியல. இலக்கியா, ஏமா யார்கிட்ட பேசிட்டு இருக்க இவ்வளவு சந்தோஷமா? கௌதம் அத்தை. கௌதமா? ஆமா அத்தை, வார்டன் போன்ல இருந்து பேசுறாரு. ஸ்பீக்கர்ல போடுமா, ஸ்பீக்கர்ல போடு. பேசுங்க அத்தை. கௌதம். ஜானு, கௌதம், நீ எப்படி பாருக்க? சாப்பிட்டியாப்பா? எப்படி இருக்க? என்ன பத்தி கவலைப்படாத ஜானு, நீ உடம்ப பாத்துக்க. கடவுளே, நீ இப்படி திடீர்னு போன் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. கௌதம், நீங்க ஏதோ அவசரமான விஷயம்னு சொன்னீங்களே, என்ன அது? ஒரு ஹாப்பி நியூஸ் இல்லக்க, அந்த நாகோட டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? எப்படி? மூக்குத்தி ராஜான்னு ஒருத்தன் என்ன கொல்ல பார்த்தான்னு சொன்னல, அவன் தான் நாகோவை பத்தி சொன்னான். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். கேகே நகர் டபுள் டேங்க் பக்கத்துல இருக்கிற காந்தி தெருவுல தான் நாகோட வீடு இருக்கு. உண்மையாவே செம்ம சர்ப்ரைஸான நியூஸ் தான் கௌதம்.
நாகு கிடைக்கணும்னு இப்பதான் சாமி கிட்ட வேண்டினேன். உடனே அதுக்கான வழியை கடவுள் காமிச்சிட்டாரு. மூக்குத்தி ராஜா இப்படி திடீர்னு மனசு மாதிரி நாகோவை பத்தி சொல்லுவான்னு நானும் நினைக்கவே இல்ல. எப்படியோ நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் கிடைச்சிருச்சு. ஆமா கௌதம், கோர்ட் கொடுத்த ஒரு வார கெடு நெருங்க போகுதேன்னு நானே ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை கடைசி நேரத்துல ஒரு நல்லது நடந்திருக்கு. இனி பிரச்சனை இல்லைங்க. உடனே நான் போய் அந்த நாகுவை புடிச்சு கார்த்திகை மீட்டி எப்படியாவது கோர்ட்ல ஆஜர் பண்ணிடலாம். ஆமாமா, அப்பதானே கௌதம் உடனே வீட்டுக்கு வர முடியும். இல்லக்கா இப்ப எப்படி நாகோவை பிடிக்க போற? வேணும்னா என் ஃப்ரெண்ட் ஏசிபியோ இல்ல ஸ்டேஷன்லயோ போலீஸ துணைக்கு கூப்பிட்டுக்கிறியா? இல்ல கௌதம், ஏசிபி வெளிநாட்டுக்கு போயிட்டு இன்னும் வரவே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் வேற அந்த எஸ்எஸ்கே தாட்சானிக்கு சாதகமா இருக்காரு. நான் இப்ப இந்த விஷயத்தை போய் சொன்னா அவர் உடனே எஸ்எஸ்கே தாட்சானி கிட்ட சொல்லி நாக உஷார் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாம நாகுக்கும் பொண்டாட்டி குடும்பம் குழந்தை வேற இருக்குன்னு சொல்றீங்க. உடனே அவசரப்பட வேண்டாம். அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு நானே யோசிச்சு முடிவு பண்ணிக்கிறேன். சரி, நான் சொன்ன நாகோட அட்ரஸ கரெக்டா கண்டுபிடிச்சிருவல்ல? அது பிரச்சனை இல்ல கௌதம். கேகே நகர் டபுள் டேங்க் பக்கத்துல இருக்கிற காந்தி ஸ்ட்ரீட் தானே. நான் கண்டுபிடிச்சிருவேன் கௌதம். இல்லக்கா நாகோ ஒரு ரவுடி. அவனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரும். நீ எதுக்கு துணைக்கு வசந்த கூட்டிட்டு போ. ஓகே கௌதம், நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வச்சிடுறேன். இல்லக்கா கௌதம், இது பாரு, திடீர்னு உன் குரல் இப்ப கேட்ட மாதிரி நீயும் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்பா. நான் காத்துட்டு இருக்கேன். ஜானு, நீ நினைச்சது நிச்சயம் நடக்கும். அப்புறம் கௌதம், வார்டனுக்கு தேங்க்ஸ் என்ன சொல்லுங்க. அவர் பண்ணிருக்கிறது ரொம்பவே பெரிய உதவி. கண்டிப்பா சொல்றேன். நான் வச்சிடுறேன். நீ கவனமா இரு. சரி கௌதம். கொடுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க சார். அப்பாடா, நாகுவை பத்தி தகவல் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. எப்படியோ கார்த்திகை மீட்கிற வேலை ஈஸி ஆயிடுச்சு அத்தை. ஆமாமா, நீ உடனே வசந்துக்கு ஃபோன் பண்ணு. அத்தை, வசந்த் ஊர்ல இல்ல அத்தை. அவன் அம்மாவோட வெளியூர் போயிருக்கான். நான் இப்ப இந்த விஷயத்த சொன்னா கௌதம் எப்படி தனியா போவேன்னு கவலையாவாரு. அதான் அவர்கிட்ட சொல்லல. இப்ப என்ன பண்றது? ஐயோ, சரி விடுங்க அத்தை, அது அப்புறமா பாத்துக்கலாம். இல்ல இலக்கியா, அந்த நாகு எப்படிப்பட்டவன், அவன் வீடு பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாம நீ எப்படி தனியா போவ? அது கொஞ்சம் பயமா தானே இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். அதான் அங்க எப்படி போறதுன்னு நான் யோசிக்கிறேன். அஞ்சலி, என்னடி வந்ததுல இருந்து எதுவும் பேசாம நீ பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்க? என்னதான் ஆச்சு? மா, கார்த்திகை கடத்தினது நிச்சயமா அந்த நாகுதாமா. அவனை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அது நினைச்ச டென்ஷனா இருக்கு. நாகு எனக்கு கிடைக்கலங்கிற கவலையை விட அவன் இலக்கிய கையில கிடைச்சிருவானோன்ற கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு. நீ கொடுத்த போட்டோவை வச்சு நானும் போற வர பக்கமெல்லாம் பாத்துட்டேன். ஆனா அவன் என் கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறான்டி. அது இருக்கட்டும், அந்த நாகு யாரு? அவன் கௌதமோட ஆளா இல்ல அந்த எஸ்எஸ்கேவோட ஆளான்னு தெரிஞ்சுதா? நிச்சயமா நாகு கௌதமோட ஆள் இல்ல. ஏன்னா கார்த்திகை கடத்தினது கௌதமா இருந்தா இத்தனை நாள் இலக்கியா தான் புருஷனை ஜெயில விட்டு வச்சிருக்க மாட்டா. அவளுக்கு சொத்தை விட கௌதம் தான் முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். புருஷனுக்காக உடனே கார்த்திகை கோர்ட்ல நிறுத்தி கௌதம வெளியில கூட்டிட்டு வந்திருப்பா. அப்போ எஸ்எஸ்கே தாட்சாயினி தான் நாகுவை வச்சு கார்த்திகை கடத்திட்டதா சொல்றியா? அதையும் என்னால உறுதியா சொல்ல முடியலமா. அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவங்க கார்த்திகை கடத்தின மாதிரி எதுவும் தெரியல. ஏய், என்னடி குழப்பற? அப்ப யாருதான் நாகுவை வச்சு நம்ம மாப்பிளைய கடத்தினது? எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. சந்தேகமா? யாருடி? நீ யார சொல்ற? பைரவி ஆண்டி. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.